வணக்கங்க. நீ என்னடா சட்டை கூட போடாம வந்து பேசிட்டு இருக்கன்னு கேட்டா, நான் அவசர அவசரமா வேலை கிளம்பிட்டு இருக்கேன். இப்ப எனக்கு இந்த விஷயம் தோணுச்சு. இப்ப நான் பேசல அப்படின்னா யாருமே இந்த விஷயத்த பேச மாட்டாங்க. தேவையில்லாம புதுசா ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள வந்து மாட்டிக்காதீங்க. உண்மைய நான் சொல்லப் போறேன். ஓகேவா? உண்மைய நான் சொல்லப் போறேன். சொல்லி முடிச்சுட்டு நான் சீக்கிரமா போயிடுறேன். என்ன ப்ரோ விஷயம் அப்படின்னா, இந்த வீடியோ எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும் தான். ஃபைனலி வேர்ல்டு வார் 3 ஆரம்பிச்சாச்சு. ஓகேவா? நல்லபடியா இருக்கட்டும், நல்லபடியா நடக்கட்டும், நல்லதே நடக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சொல்ல முடியும். வேற எதுவும் நம்ம சொல்ல முடியாது. சரி, ஓகே. என்ன விஷயம் அப்படின்னா, ப்ரோ சில பேர் கேட்டிருந்தீங்க, ப்ரோ சில ஸ்டாக்லாம் எனக்கு பி/இ ரேஷியோ ரொம்பவும் கம்மியா கிடைக்குது ப்ரோ. என்ன வாங்கிருவா. சில பேர்லாம் சொல்றீங்க ஐடிசி, சில பேர் விப்ரோன்னு நிறைய கம்பெனி சொல்றீங்க. ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். ஐடிசின்னு சொன்னவங்கலாம் ஒரே ஒரு மேட்டர். ஐடிசியோட 80% ரெவென்யூ, ஓகேவா? 80% ரெவென்யூ அவன் டாக்ஸ் ஏத்தலாம் ஏத்தல அதெல்லாம் அடுத்த விஷயம் விட்டுருவான். 80% ரெவென்யூ அவன் சிகரெட்டால மட்டும்தான் வந்துட்டு இருக்கு. அவங்களுக்கு 80% திரும்ப திரும்ப சொல்றேன், நல்லா பண்ணி 80% ரெவென்யூ. ஓகேவா? என்ன கதை ப்ரோ அப்படின்னா, இன்கேஸ் இப்ப இருக்க யங்ஸ்டர் எல்லாம் சிகரெட்டு, ஆல்கஹால் அதெல்லாம் தாண்டி ஹெல்த்தான லைஃப் வாழணும்னு ஆசைப்படுறாங்க. இப்ப யார் அந்த சிகரெட்லாம் கன்சியூம் பண்ணுவான்? ஓகேவா? ஆல்ரெடி சிகரெட் கன்சியூம் பண்ணிட்டு இருக்கோம்னா கன்சியூம் பண்ணுவான். ஓகேவா? இன்கேஸ் புதுசா வரணும் கன்சியூம் பண்ணிட்டு கொஞ்ச நாள்ல அதை விட்டுருவான். ஓகேவா? இப்ப ஐடிசி வாங்கலாமா வேணாமாங்கிறத நீங்க முடிவு பண்ணிக்கங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், தேஜஸ் நெட்வொர்க். ஓகேவா? என்ன ப்ரோ மார்க்கெட்டே இறங்கிட்டு இருக்கு, எதுக்கு ப்ரோ அவன் ஏறிட்டு இருக்கான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடைசி நேரத்துல ஒரு டெண்டர் வந்துச்சு. ஓகேவா? டெண்டர் வந்ததுக்கு அவன் உள்ளே வரல. ஓகேவா? கடைசியில யார் கோட் பண்ணதுன்னா, ஒரு பெரிய முதல வந்து கோட் பண்ணுச்சு அந்த டெண்டரை. ஆனா கடைசி நேரத்துல என்னாச்சு, தூக்கி இவனுக்கு கொடுக்குற மாதிரி ஆயிப்போச்சு. அவன் ஜகா வாங்கிட்டான். ஓகேவா? வேர்ல்டு வார் 3 ஆரம்பிச்சோடனே அவன் ஜகா வாங்கிட்டான். இந்த டெண்டர்ல நான் இல்லை அப்படின்னு சொல்லி அவன் ஜகா வாங்கினதுல தேஜஸ் நெட்வொர்க்கு அந்த டெண்டர் போயாச்சு. ஓகேவா? அடுத்த விஷயம் விப்ரோல என்ன ப்ரோ பஞ்சாயத்து அப்படின்னு கேட்டா, விப்ரோட பஞ்சாயத்துல ஐடி ஸ்டாக் எல்லாத்துலயுமே பஞ்சாயத்து இருக்கு. என்ன ப்ரோ சொல்றீங்க அப்படின்னா, இப்ப ஏஐ ஒரு பக்கம் ஆடின்னு இருக்கு, இவங்க வார் ஒரு பக்கம் நடத்தின்னு இருக்கானுங்க. என்ன ப்ரோ ஏஐ ஆடிட்டு இருக்கு அப்படின்னா, இத்தனை நாள் நம்ம யூஸ் பண்ணதுன்னா அது அசிஸ்டன்ட் பேஸ் பண்ணது. ஓகேவா? அதாவது என்னன்னா, நீ ஒரு கட்டளை கொடுக்குற அப்படின்னா அந்த கட்டளைய அது செஞ்சு முடிக்கும். ஆனா இப்ப வருது என்ன அப்படின்னா, அசிஸ்டன்ட் பேஸ் பண்ணதுல ஏஜென்ட் பேஸ் பண்ணுது. ஏஜென்ட் பேஸ் பண்ண என்ன ப்ரோ அப்படின்னா, நீ வேலை எல்லாம் சொல்லுங்கிற அவசியம் இல்லை. அந்த வேலை நடக்கணும் அப்படின்னா அந்த வேலையை அதே பண்ணி முடிச்சு அந்த வேலை நடந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடும். ஓகேவா? ஸோ நீங்க ஐடி ஸ்டாக் வாங்குறதுக்கு முன்னாடி ரொம்ப ரொம்ப யோசிச்சுக்கோங்க. பி/இ ரேஷியோ கம்மியா இருக்கு, ஜிஇ ரேஷியோ கம்மியா இருக்கு, தயவு செஞ்சு போய் மாட்டி தொலையாதீங்க. ஓகேவா? அடுத்து இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, டெக்னிக்கல் வச்சு பொழப்பு ஓட்டுறவங்களுக்கு தயவு செஞ்சு இதையும் சொல்லிக் கொடுங்க. என்ன ப்ரோ அப்படின்னா, ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்கா இருந்தா தான் டெக்னிக்கல் வேலை செய்யும். ஃபண்டமெண்டலே இங்க வீக்கா இருக்கு அப்படிங்கிறப்ப டெக்னிக்கல் வச்சு நீங்க என்ன பண்ணுவீங்க? ஓகேவா? அதாவது என்ன சிம்பிளா சொல்லணும், நான் 100 மீட்டர் ரேஸ் ஓடி ஜெயிக்கணும். ஓகேவா? 100 மீட்டர் ரேஸ் ஓடி ஜெயிக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணியிருக்கணும்? நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும், நல்லா ரெஸ்ட் எடுத்துருக்கணும், நல்லா என்னோட டேலண்ட்டை இம்ப்ரூவ் பண்ணிடணும். இங்க நான் ஓடுறது மட்டும் தான் 100 மீட்டர். ஓகேவா? நீங்க என்ன பண்றீங்க? 100 மீட்டர் அவன் ஓடுறான், அவன் கண்டிப்பா ஜெயிச்சிருவாங்கிற கதையா நீங்க பெட் மாதிரி கட்டக்கூடாது. அவன் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கானா? ஓகேவா? அவனுக்கு ஆப்பனண்ட் யாரு? ஓகேவா? இதெல்லாம் சும்மா நீங்க ஸ்டார்ட்ல நீங்களே பண்ணீங்கன்னா உங்களுக்கே தெரியும். புரியுதா? நான் 100 மீட்டர் ஓடுறேன்னா நான் எப்படி ஓடுறேன்? நான் வந்து ஜோனல்ல ஓடுறேன்னா, டிஸ்ட்ரிக்ட்ல ஓடுறேன்னா, டிவிஷன்ல ஓடுறேன்னா, ஸ்டேட்ல ஓடுறேன்னா, இந்தியாவுக்குள்ள ஓடுறேன்னா, இல்லை வேர்ல்ட்ல ஓடுறேன்னா, இந்த இன்கேஸ் நான் வந்து ஒரு நல்ல பிளேயர். ஓகேவா? ஸ்டேட் லெவலில் நான் ஒரு பிளேயர் அப்படிங்கிறப்ப நான் ஸ்டேட் லெவல்னா ஈஸியாக ஜெயிச்சிடுவேன். ஒரு போலீஸ் வேலை கூட நான் வாங்க முடியும். இதே வந்து நேஷனல் லெவலில் போகிறப்ப நான் ஒரு செகண்ட் அண்ட் தேர்ட் பிளேஸ் வர முடியும். வேர்ல்டு லெவலில் போகிறப்ப நான் ஃபைனல்லே உட்கார முடியாது இல்லையா? அந்த மாதிரி தான் சொல்லணும். என்ன அப்படின்னா, அந்த ஸ்டாக்கை ஏன் வாங்குறோம்? ஓகேவா? என்கிட்ட 2 கால் இருக்கு, 2 கை இருக்கு, 100 மீட்டர் ஓடுறான், அப்ப இவன் தான் ஜெயிப்பாங்கிற கதையை தயவு செஞ்சு அந்த மாதிரி தான் சொல்றேன். நீங்க அந்த மாதிரி போய் பி/இ ரேஷியோ கம்மியா இருக்கு, இந்த இது இவ்வளவு ப்ராஃபிட் பண்ணிட்டான்னு சொல்லி தயவு செஞ்சு வாங்காதீங்க. ஏன் அப்படின்னா, அன்சர்டினிட்டியான டைம் இப்போ போயிட்டு இருக்கு. ஓகேவா? வேர்ல்டு வார் 3 ஆரம்பிச்சிச்சு. இன்னைக்கு ஒரே நாள்ல பாத்தீங்களா கிட்டத்தட்ட 2% காலி. அதாவது சென்செக்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1500 ரூபாய். நான் 2000 ரீச் பண்ணிடுவான்னு நினைச்சிட்டு இருந்தேன். தாராளமா ரீச் பண்ணுவான். இந்த ஒரு வாரம் இருக்கு இல்லையா, இன்னும் கீழே தான் போகும். ஸோ புதுசா வரவங்க யாரும் கொஞ்ச நாள் வாயை மூடிட்டு மார்க்கெட்ல என்ன நடக்குதுங்கிறத மட்டும் பாருங்க. புதுசா எதுவும் இன்வெஸ்ட் பண்ணி தொலையாதீங்க. அப்படி இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட் எதெல்லாம் இருக்கும் அதை நான் பார்த்துட்டு இன்வெஸ்ட் பண்ணிக்கங்க. ஓகேவா? மற்றபடி வேற விஷயம் ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. சீக்கிரமா அந்த வார் முடிஞ்சா அப்படின்னா தான் ஓகேவா, அடுத்து நம்ம என்ன ஃபர்தரா அடுத்து என்ன பண்ண முடியும்னு நம்ம யோசிக்க முடியும். அது வரைக்கும் புதுசா எதுவும் வாங்காதீங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்றதும் பிரச்சனை இல்லை. நீங்க பாத்தீங்கன்னா இப்படி மூலம் பண்ணிட்டு இருக்கலாம் டெக்னிக்கல் அனலிஸ்ட் வச்சு. ஆனா இண்டிவிஜுவலா ஸ்டாக் பிக் பண்றவங்க எல்லாருமே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்றேன். வேற ஒன்றும் இல்லை. இது யாரும் சொல்ல மாட்டாங்க, இன்னைக்கு ரேட் கம்மியா இருக்கு வாங்கிரு, ஐடிசில இந்த வழியில கிடைக்குது.
அதுக்கு கீழே போனால் என்ன பண்ணுவேன்? அதுக்கு கீழே போனால் என்ன பண்ணுவீங்க? அதை மட்டும் எனக்கு சொல்லுங்க. அதாவது இந்த ஃபிட்னஸ் இன்ஃப்ளூயன்ஸ், ஐயோ ஃபிட்னஸ்ங்கிற ஃபினான்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கீங்களா, அதுக்கு ஒரு பதில சொல்லுங்க. நீங்க பாட்டுக்கு அதை இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஐடிசி குறைஞ்சபட்சம் 250 வாங்கணும், 350 வாங்குறீங்களே, இறக்குது இல்லை எங்க காசு சேர்த்து இறங்குதுல. லாங் டைம்ல ஏறும் ப்ரோ அப்படின்னா லாங் டைம்ல ஏறும். அது எல்லாருமே இன்கேஸ் கம்பெனி ஏறவே இல்லை. சில பேர் என்ன சொல்லுவாங்க, எஸ் பேங்க் ஒரு காலத்துல 320 330 இருந்துச்சு, ஓகேவா? லாங் டைம்ல ஏறுன்னு போட்ட நிலைமையில நினைச்சு பாருங்க. இன்னும் அந்த 20 17 16 ரேஞ்சில் சுத்திட்டு இருக்கேன். ஸோ சில உண்மையை யாரும் சொல்ல மாட்டாங்க. நான் உண்மையை சொல்லிட்டேன். இது யாரும் எனக்கு என்ன சொல்ல போறீங்கன்னு தெரியல. இதுதான் உண்மை, இதுதான் நடந்துட்டு இருக்கு. நீங்க உங்க காசு, நீங்க சம்பாதிக்கிற காசு, உங்க காசை நீங்க தான் பத்திரமா பார்த்துக்கணும். அது நீங்க தான் க்ரோ பண்ணணும், ஓகேவா? அது உங்க கையில தான் இருக்கு, ஓகேவா? சரி, ஓகே. எனக்கு வேலைக்கு கிளம்ப டைம் ஆயிடுச்சு. டாட்டா, டேக் கேர். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.